அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி அதை உங்கள் பொருளாதார உதவி கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபிங்க. அருட்தந்தையர்களுக்காக, பணியாளர்களுக்காக ஜெபிங்கள். இந்த தொலைக்காட்சி நல்ல முறையில் வளர்ந்து உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த வாரம் நாம் ஒரு புதிய சிந்தனை ஆரம்பித்தோம். குடும்பத்தில் மனைவியினுடைய ரோல் என்ன, கடவுள் அதை எப்படி பார்க்குறாரு, நாம் எப்படி பார்க்குறோம், மனைவியினுடைய ரோலை அந்தஸ்தை சரியாக புரிஞ்சுக்கலனா டைவர்ஸ், தீமைகள், துன்பம் தான் வரும். அதுதான் நாம் தியானிக்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம் 28வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது: அவளுடைய பிள்ளைகள் அவளை நற்பேறு பெற்றவள் என வாழ்த்துவார்கள், அவளுடைய கணவன் அவளை மனமாற புகழ்வான் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த மனைவியினுடைய அல்லது தாயினுடைய, தங்கையினுடைய, அத்தையினுடைய, மாமியாருடைய அந்த பெண்ணாய் இருக்கக்கூடிய அவங்களுடைய கனிகளை, கிரியைகளை பார்த்து இவங்க இப்படி சொல்லுவாங்க என்று விவிலியம் பாராட்டுகிறது. பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையை இவ்வளோ கண்டினியூஸாக சொல்லி கொண்டு இருக்கிறது. பெண்கள் செய்கிற தவறை கண்டிக்காம விடல பைபிள். ஆனால் பெண்கள் எப்படி மாண்போடு நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த விவிலியத்தில் சொன்னபடி தான் பிள்ளைங்க, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கவங்க நம்ம மதிக்கிறோமா? கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? இன்றைக்கு இந்த 21வது நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய டஃபஸ்ட் ஜாப் என்னன்னா, இந்திய நாட்டுக்கு பிரதமராக இருப்பது அல்ல, அல்லது நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறது அல்ல, அல்லது மிகப்பெரிய ஜட்ஜா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிறது அல்ல, ஒரு பெண்ணா இந்த உலகத்தில் வாழ்ந்து மறிப்பது தான் மிக 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 சேலஞ்சுஃபுல் ஜாப். வெரி சேலஞ்சிங். ஒரு பெண் இன்னைக்கு ரோட்டில் போனால் மனுஷனுடைய பார்வை என்ன? இன்னைக்கு பெண்ணு, ஒரு அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணு பிறந்துச்சுன்னா மூஞ்சி எழுத்துப்பாங்க. ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்தா அதை எப்படியாவது அபார்ஷன் பண்ணிடணும், இல்லை வித்தரணும், அல்லது பெண்ணுன்னு தெரிஞ்சுன்னா அதை எப்படியாவது கர்ப்பத்திலே கலைத்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் பெண்கள் என்னன்னா, தே ஆர் சீக்கிங் ஃபார் தேர் ஐடென்டிட்டி. அவங்களுடைய அடையாளம் என்னையா? இந்த குடும்பத்தில் நான் மாடா வேலை செய்கிறேன், உழைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எனக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷன் இல்லை. என்னுடைய ஐடென்டிட்டி என்ன, என்னுடைய அடையாளம் என்ன? என்னை இந்த குடும்பத்தில் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா? இந்த குடும்பத்தில் என்னை மதிக்கிறாங்களா? நான் இல்லாமல் இந்த குடும்பம் ஓடலை, ஆனால் என்னை யாருமே முக்கியத்துவம் கொடுக்கலையே. என்னுடைய ஐடென்டிட்டி என்ன? நான் யார் இந்த வீட்டில்? ஒரு வேலைக்காரியா, இல்லை ஒரு அடிமையா, நான் ஒரு மனைவியா, நான் ஒரு நல்ல தாயா? என்னை யார், என் பிள்ளைங்களாவது மதிப்பு கொடுக்குறாங்களா, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா என்று ஐடென்டிட்டியை தேடிக்கொண்டிருக்கிற பெண்கள் அந்த உலகத்தில் வாழக்கூடிய அவல நிலையில் இந்த உலகம் இருக்கிறது. என் குடும்பத்தில் நான் யாரு, என்னுடைய ஆற்றல் என்ன, என் திறமை என்ன, என் படிப்பு என்னாச்சு என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய பெண்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் எப்படி வேணாலும் வாழலாம். ஒரு பெண்ணுன்னா இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும். ஒரு பெண்ணு அவருடைய பர்சனல் நீடு என்ன, அவளுக்கு தனிப்பட்ட தேவை என்ன, அல்லது அவளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர், அவள் எப்படி நடந்துக்கணுங்கிறத அந்த சமுதாயம் அவளுக்கு கட்டளை கொடுக்குது. அது ரொம்ப மோசமான ஒரு சூழல். பாருங்களேன், ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துட்டாரு, கணவன் இறந்தோடனே அவங்க வெள்ளைப்புடவை கட்டணும், வலையில் உடைக்கணும், பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, தாலி வச்சுக்கூடாது, அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா முன்னாடி நிற்கக்கூடாது, அவங்க அறுக்கப்பட்டவள் என்று சொல்லி இந்த பாரம்பரியமே உலகத்தில் பயங்கரமான ஒரு விளைவுகளை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியினுடைய ரோல் என்ன, தன்னுடைய தங்கையின் ரோல் என்ன, அம்மாவுடைய ரோல் என்னங்கிறது தெரியாது. தான் மனைவியும் அவங்களும் வேலைக்கு போவார், மனைவியை கூட்டிகிட்டு ஸ்கூலில் கொண்டு விடணும், ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க, அவங்க ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிப்பாங்க. ஒரு ரோடு பிரியும், இவர் இந்த பக்கம் போவார், அந்த ரோட்லேருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும், நான் என் வேலைக்கு போனேன், இங்கேருந்து நடந்து ஓடு அப்படிம்பார். அப்போது அங்கே என்னென்னா லெஸ் இம்பார்ட்டன்ஸ், கொஞ்சோண்டு புரிஞ்சிருக்காங்க, தான் மனைவி இருக்கணும் முக்கியம், வேலை சம்பாதிக்கணும், பணம் வரணும், ஆனால் அவளுக்கு மிகப்பெரிய முக்கியம் கொடுத்துடக்கூடாது என்று கொஞ்சோண்டு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சுமாரான கணவன்மார்கள் சில ஊரில் இருக்கிறாங்க. இதுவும் தவறு. அன்பான சகோதர சகோதரிகளே,
இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அன்ஈஸி கோஆபரேஷன்ஸ். யாருமே அந்த வீட்டில் முக்கியமான ஆள் அந்த மனைவி தான். அவளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவள் நல்ல முறையில சந்தோஷமா எல்லாத்தையும் செய்கிற அளவுக்கு ஒரு ஈஸியான கோஆபரேஷன் மாமனாரோ மாமியாரோ கொடுக்க தவறுறாங்க, கணவன் கொடுக்க தவறுறாங்க. அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய பிள்ளைங்க ஒரு அன்கம்ஃபர்டபுள் கான்ஃப்ளிக்ட் தான் உருவாக்குறாங்க. அவங்கள இவ சரியில்லை, அவன் நடத்த சரியில்லை, அவன் குடும்பம் சரியில்லை, இப்படி சொல்லி அவங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகளை கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டை வர அன்கம்ஃபர்டபுள் கான்ஃப்ளிக்டை கொடுக்குறாங்க. ஒரு மனுஷனை டீல் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவங்க நிறைய வேலை செய்யணும், ஆனால் புருஷனை டீல் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அவர் பெரிய குடிகாரர், பெரிய ஜாம்பவான் இருப்பார், அவருக்கு பணிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு பெண்ணினுடைய நிலை அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளை, கடந்த வாரம் தியானித்தோம். உருவாக்குவதிலும் அதை பராமரிப்பதிலும் எப்படி கடவுளை குடும்பத்தில் ரிஃப்ளெக்ட் பண்றா, பிரதிபலிக்கிறா ஒரு பெண் என்பதை பார்த்தோம். ஆனால் குடும்பத்தில் கிரவுண்ட் ரியாலிட்டி தான் இருக்கு, உண்மை நிலை தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்களும் வேலைக்கு போறாங்க, சமமா சம்பாதிக்கிறாங்க. வேலையில போனாலும் அங்க ஒரு ஆண்களுடைய போராட்டம், அங்க இருக்கக்கூடிய பார்வை வேற. பஸ்ல வரணும், இருந்தாலும் வீட்டில் புருஷனுக்கு குடும்ப வேலைகளை செஞ்சு வைக்கணும், சம்பாதிக்கணும். இப்படி எல்லாவற்றையும் செய்து அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணலை. நல்லா உழைக்கிறாயா மனைவின்னு சொல்லி அவங்கள பாராட்டலன்னு சொன்னா அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆகுறாங்க, எம்டியா வாழ்றாங்க, விரக்தியோட வாழ்றாங்க. அதான் அதிகபட்சமான பெண்கள் இன்னைக்கு வாழ்க்கை நிலை. டிஸ்இல்யூஷன்டா வாழ்றாங்க. ஒரு ஒளியற்ற, ஒரு சந்தோஷமற்ற ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க. ஏமாற்றம் அடைகிற ஒரு வாழ்க்கை. வந்துட்டோம், ஒரு வழி இல்லப்பா, குழந்தைங்க பிறந்துருச்சு, கடைசி வரை ஓட்டிடுவோம்ப்பா, இல்லைன்னா கடவுள் கோச்சுப்பாருன்னு சொல்லி ஒரு டிஸ்இல்யூஷன்டா வாழ்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களை வேலையாளுக்கு சமமாக தான் பார்க்குறாங்க. வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கும் அந்த மனைவிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, மருமகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, அந்த பெண்ணுக்கும் தங்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனால் பையனுக்கு கொடுக்குற மதிப்பு அந்த மகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த சர்வே படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எய்ட்ஸ் நோயினால் சாகிறதுல 52 விழுக்காடு வாலிப பிள்ளைகள், சிறு வயசு பெண்கள். எய்ட்ஸ் சாகுறாங்க. 52 விழுக்காடு வாலிப பிள்ளைகள், சிறு கல்யாணம் பண்ணி அல்லது கல்யாணம் பண்ணி ஒரு 20-25 வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளவு பேர் சாகிறதுக்கு காரணம் பாலியல் பலாத்காரம். பிகாஸ் பெண்கள் அவங்க இமோஷனலா ஆயிடுவாங்க, அதை அழகா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம், அல்லது பெண்களுடைய பலவீனங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திடுறாங்க, தூக்கிட்டு போயிடுறாங்க, அவங்க தாறுமாறாக பயன்படுத்துகிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்களை கடத்திட்டு போயிடுறாங்க, அவங்கள போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி அவங்கள விபச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுனால இந்த நோயினால் சாகக்கூடிய சிறு பிள்ளைகள் 52 விழுக்காடு. அன்புக்குரிய கணவன்மார்களே, தம்பிமார்களே, அண்ணன்மார்களே, மாமனாரே, தாத்தாவே, அவங்க மனைவி, உங்க தங்கை, அவங்களுடைய ரோல் என்ன, எதற்காக கடவுள் படைத்தாரு, அவங்களுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்காமலே ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா அபியூஸ் பண்ணுவீங்க. நீங்க ஒரு மிக்சி வாங்குறீங்க, அந்த மிக்சி ஒரு 10,000 கொடுத்து மிக்சி வாங்குறீங்க, அதனுடைய பர்பஸ் என்னன்னு தெரியல. அந்த மிக்சியில் தக்காளி போட்டால் ஜூஸ் கிடைக்கும், மாங்காய் போட்டால் மாங்காய் ஜூஸ் கிடைக்கும், இப்படி அரைக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு மிக்சியை பயன்படுத்துங்கிறது பர்பஸ், அதான் குறிக்கோள். அந்த பர்பஸை வாங்கிட்டு வந்துட்டேன், அது என்னன்னே தெரியல. நீங்கள் ஒரு நாள் மிக்சி ஆன் பண்ணி ஒரு கம்பியை உள்ள விடுறீங்க, மிக்சியும் போயிடும், கம்பியும் உடஞ்சிரும், அல்லது உங்கள் கையை விட்டீங்கன்னா கை தான் அடிபடும். அப்போ ஒரு மிக்சிக்குடைய அதை பர்பஸை தெரிஞ்சுக்காம பயன்படுத்தினா, அதை நான் வீட்டில் வச்சிருந்த பயன்படுத்தினேன்னா அதை நான் ஒன்று மிஸ்யூஸ் பண்ணுவேன், அபியூஸ் பண்ணுவேன், தாறுமாறாக பயன்படுத்துவேன், இல்லாட்டினா அதனுடைய திறமைகளை பயன்படுத்தவே மாட்டேன், அபியூஸ் பண்ண தப்பு தாரா பயன்படுத்துவேன். அதனால எனக்கு தான் இழப்பு, குடும்பத்துக்கு இழப்பு. உங்க மனைவி, உங்க பொண்டாட்டி, ஓ பொண்ண, பெண் பிள்ளை, ஓ தங்கச்சி, ஓ அக்கா, ஓ மாமியார், உங்க பாட்டி, உங்க அம்மா, அவ பெண்ணு, அவ கடவுள் எதற்காக படைத்தார் என்று தெரியாம அவங்கள மிஸ்யூஸ் பண்றது, தாறுமாறா பயன்படுத்து, பொம்பளை தானே அவளுக்கு என்ன தெரியுங்கிறது, ஓரங்கட்டுறது, ஒதுக்குறது, அடிமையா வைத்துக் கொள்வது, அசிங்கப்படுத்துவது, இது எல்லாமே என்ன செய்யணும், அது மிஸ்யூஸ் பண்றீங்க அல்லது அபியூஸ் பண்றீங்க, கடவுளுடைய சித்தத்துக்கு எதிராக செயல்படுறீங்கிறத புரிஞ்சுக்கங்க. அது மிகப்பெரிய அழிவை உங்களுக்கு மட்டுமல்ல, குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு விளைவித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல மிகப்பெரிய மெசேஜ், சீரியஸா கவனிக்க வேண்டிய ஒரு மெசேஜ். உங்க மனைவி, உங்க பெண்ணினுடைய பர்பஸ், குறிக்கோளை தெரிஞ்சுக்கலாம். அந்த மிக்சிக்குள்ள கையோடது சமந்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நீங்க கார் வாங்குறீங்க, கார் வாங்கிட்டோம் சரிதான்,
ஆனால் அதுக்கு எப்போ ஆயில் போடணும், அதுக்கு எப்போ சர்வீஸ் போகணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல. மெயின்டெனன்ஸ் ஷெடியூல் என்னன்னு தெரியல, அதனுடைய பர்பஸ் என்னன்னு தெரியல. அந்த காரை மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும், உங்கள் மனைவி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பா. ஆனால் பிரேக் டவுன் ஆகிடும் சிஸ்டம், நோய் வந்துடும், வேதனை வந்துடும். அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனில், அவங்களுக்கு ஒரு பெருமை இல்லை, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கு ஒரு தொடுதல் இல்லை, அவங்களுக்கு நிறைவு இல்லாமல் வேலை செஞ்சு இந்த சிஸ்டம் பிரேக் டவுன் ஆயிரும். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டி கடையில் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு 2 மீட்டரு 3 மீட்டருக்கு ஒரு கப்பானிகர் தொங்கும். அந்த நுனியில் ஒரு நெருப்பை பற்ற வச்சுருவாங்க. அப்போ சிகரெட் பிடிக்கிறவங்களாம் போவாங்க, அந்த கீழே கடைக்காரன் மேலே இருப்பான், அந்த கீழே இருக்கிற அந்த கப்பானிகரை பிடிச்சி பொண்ணு சிகரெட் பற்ற வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பர்பஸ் ஆஃப் கப்பானி கயிறு அது சிகரெட் பற்ற வைக்கிறதுக்கு. அது சரியாக தெரியலன்னு அந்த கடைக்காரன் அந்த நெருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும், மத்தியானம் மேலே வரும், மத்தியானம் மேலே இருக்கவங்களாம் அப்படியே பிடிப்பாங்க. அதை அணைக்காமல் போயிட்டானா அந்த கொம்புல சுற்றி இருக்கிற கயிறு பிடிச்சி மேலே இருக்கிற அந்த கூரை பற்றி கடையே அழிஞ்சிரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்க சொந்த தாய், உங்க சொந்த மனைவி, உங்க சொந்த மகள், நீங்க பெற்றெடுத்த மகள், அந்த பிள்ளைகளுடைய பர்பஸ் தெரியாம பெண்ணுனா இப்படிதான், ஆம்பளனா இப்படிதான் சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி 2000 ஆண்டுகள் அல்ல, உலகம் தோன்றியது முதல் இன்றைக்கு வர பெண்களை மிஸ்யூஸ் பண்றோம், பெண்களை மிஸ்இன்டர்பிரட் பண்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அவர்களை தவறாக புரிஞ்சு தவறாக பயன்படுத்திக்கிட்டோம். தவறு அப்படிங்கிறதுனா உடனே செக்ஸ் மட்டும் அல்ல, கொடுக்க வேண்டிய மாண்பை கொடுக்கறது இல்லை, கொடுக்க வேண்டிய புகழை கொடுக்கறது இல்லை, கொடுக்க வேண்டிய உயர்வை கொடுக்கறது இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, they are totally misunderstood and misinterpreted. இதனால் அவர்களுடைய வாழ்க்கை, கடவுள் அவர்கள் பிறக்கும் பொழுதே ஒரு திறமைகளை கொடுத்திருக்கிறாரு, ஒரு கேரிசம் கொடுத்திருக்கார், வரங்களை கொடுத்திருக்கிறார், கொடைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கொடைகள், திறமைகள், கனிகள் எல்லாம் நாசமாய் கொண்டிருக்கிறது. we are exploiting their life, we are spoiling their fruits. அவங்க கொடுக்க வேண்டிய கனிகளை கொடுக்கறதுக்கு ஒரு புருஷன் தடையா இருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மெசேஜ் கேட்கும்போது உங்க உள்ளத்துல ஒரு மாற்றம் வரும். அந்த பொம்பளை அப்படி, அந்த மாதிரி மோசமான கேஸை நான் சொல்லலை. மெஜாரிட்டி 95% எப்படி இருக்காங்க, பெண்கள் நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க ஒண்ணு நினைக்கலாம், பெண்கள் மதர் தெரசா இல்லையா, அந்த அன்னிபெசன்ட் அம்மையார் இல்லையா, அவங்க இல்லையா? எத்தனை பெர்சன்டேஜ்? 3% கூட இந்த உலகத்துல பெண்கள் ப்ராஸ்பரஸா வாழ விடுறதில்ல இந்த சமுதாயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1960 ஒரு பாடல் வந்துச்சு. ஜேம்ஸ் பிரவுன் அப்படிங்கிற ஒரு பாடகர் இப்படி பாடினார். அப்பெல்லாம் பெண்கள் வேலைக்கு போறதில்ல, அந்த மாதிரி சூழல் இல்லை. அப்போ அவர் பாடினார், இட் இஸ் மேன்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பாடல் மிக பிரபலமாச்சு. ஆண்களுடைய உலகம், ஆண்கள் தான் ட்ரெயினை கண்டுபிடிச்சான், ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சான், அதை கண்டுபிடிச்சான், ஆண்கள் தான் அந்த உலகம், ஆண்கள்னா உலகம் இல்லை, பெண்கள் ஒன்லி ஃபில்லிங் த கேப்ஸ் அப்படின்னாரு. இடைவெளி நிரப்பதான் பெண்கள் அப்படின்னு ஒரு பாடல் பாடினார். அதை அதிகமாக வாங்கி பார்த்தது பெண்கள். இதான் நிலைமை. அவ்வளோதான், ஆண்களால் தான் உலகத்தில் வாழ முடியும், பெண்கள்லாம் சும்மா அவ்வளோதான், ஒரு சப்போர்ட்டிவ் கேம் தான் என்று நினைத்து வாழக்கூடிய பெண்கள் தான் இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. எல்லா கல்ச்சரிலும், எல்லா நாடுகள், மொழிகள், உலகம் பூரா நீங்க சுத்தி வாங்க, இதே நிலை தான் உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா கல்ச்சரிலும் women have been regarded as inferior to men. ஆம்பளைக்கு அடுத்தது இன்ஃபீரியர் கேஸ், ஆணு தான் மெயின் டாப்பு, அது கீழே பெண்ணு தான், அவங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் தான் என்று தான் சொல்லி நம்ம இவ்வளவு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹோல்டிங் செகண்ட் பிளேஸ் இன் த வேர்ல்ட். முதலிடம் ஆணு, 2வது இடம் தான் பெண்ணு. யாரு சொன்னா முதலிடம் ஆணு 2வது இடம் பெண்ணுன்னு? கடவுள் சமமாகத்தான் அவர்களை படைத்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லேடிஸ், விமென்ஸ் எல்லாரும் யாருன்னா, இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் சென்சுவல் கிராட்டிஃபிகேஷன் ஒன்லி. என்னுடைய ஆசைகளை, உடல் சார்ந்த ஆசைகளை, உடல் சார்ந்த இச்சைகளை தணிக்கிறதுக்கு தான், தனித்துக்கொள்ளது மட்டும்தான் அந்த பெண்கள், வேற ஒன்றும் இல்லை. தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே அவ்வளோதான். நீ ஒரு நாய், மாடு, பன்றிக்குட்டி அந்த மதிப்பு தான் அந்த வீட்டில் இருக்கும். அதை தவிர வேற ஒன்றும் அந்த வீட்டுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, பெண்ணுங்க, அவளை போய் கேட்குறீங்க நீங்க? என்ன கேளுங்க, அவளுக்கு அறிவு கிடையாது, அவ என்ன சம்பாதிச்சா, எந்த வேலைக்கு போனா, அவ என்னத்து, அவளுக்கு அறிவே இல்லைங்க என்று சொல்லி ஒரு லேக் ஆஃப் இன்டெலெக்சுவல் நாலேஜ், அவங்களுக்கு அறிவு ரொம்ப கம்மி, அவங்களுக்கு எந்த மேன்மையான அறிவு இல்லை, அவங்க படிச்சாலும் அவங்க முட்டாள் தான் அப்படின்னு தான் அநேக ஆண்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது உடம்பு பார்த்தீங்கன்னா சாஃப்டான உடம்பு, அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆற்றல் கிடையாது.
அதில் ஒன்றும் அறிவு இல்லை. அதனால தான் ஒரு நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்றாரு, a virtuous woman is nothing but having more power and strength. அப்போ ஒரு நல்ல ஒரு மனையாள், மனதிடமுள்ள மனையாள், தைரியமுள்ள மனையாள், அவன் 10,000 ஆண்களை தூக்கி போட்டு சாப்பிடுவா. அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளதுதான் அந்த சாஃப்டான பாடியில். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை கடவுள் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கேட்டிலுக்கு, ஒரு மாடுக்கு, ஒரு ஆடுக்கு சமமா மதிக்கக்கூடிய மாமியார்கள் இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மருமகளை, சண்டை, பிரச்சனைகள், டைவர்ஸ். இன்னைக்கு ஏன் இவ்வளவு டைவர்ஸ் வருது? ஆம்பளைங்க அவங்களுடைய ரோல் என்ன, அவங்களுடைய மேன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. பெண்களுடைய ரோல் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. வாழ்நாள் முழுதும் இந்த மாஸ்டர் புருஷன் இருப்பாரு. வாழ்நாள் முழுசும் அந்த புருஷனுக்கு என்ன தேவை, என்ன சமைக்கணும், மட்டன் சமைக்கணுமா, சிக்கன் சமைக்கணுமா, மீன் சமைக்கணுமா, அல்லது ஃப்ரைட் ஐட்டம் கொடுக்கணுமா, அவர் வயிறை நிரப்புறது தான், அவருடைய ஆசைகளை நிரப்புறது தான், அவருடைய உணர்ச்சிகளுக்கு சோறு போடுறது தான், அந்த புருஷனுக்கு வாழ்நாள் முழுசும் அடிமையா இருக்கிறது தான் பெண்ணுடைய கால் என்று நாம தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சாப்பாடு சமைக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், அது கூடாதுன்னு என்று சொல்லல. அது ஒண்ணுதான் பெண்ணுடைய குறிக்கோள், பர்பஸ் என்று சொல்லி நம்ம முட்டாள்தனமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, விடுதலை தேவை, மனமாற்றம் தேவை. பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை மாறணும். அவங்களும் ஈக்குவலா எல்லா திறமைகளோடு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்பதை ஆண்களும் புரிஞ்சுக்கணும், பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சொன்னேன் போன வாரம் ஜான் கிறிஸ்டோஸ்தம் பத்தி சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, டேபிள் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாரு. ஒன்னு சாப்பிட்றதுக்கு டேபிள், எங்க வீட்டுல 2 டேபிள் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு டேபிள். ஆண்டுடைய வார்த்தைகளை அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு, தம்பிங்க வா, என்ன சொன்னார் கடவுள், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிறர் பொருளை விரும்பக்கூடாது, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கணும் அந்த வீட்டுக்காரர். ஆனா அந்த மனைவி என்பவள் அந்த அப்பா கணவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும், நடைமுறைப்படுத்துவது மனைவியுடைய வேலை. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது பெரிய வேலை இல்லைங்க, அதை நடைமுறைப்படுத்துறது தான் கஷ்டம். பிள்ளைங்களை வளர்க்கிறது, நீதியில நேர்மையில வளர்க்கிறது அந்த பெண்ணுடைய பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு அந்த பெண்ணுக்கு இருக்கு. அதை செய்ய விட மாட்டேங்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பயாவது பெண்ணு பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ லவ் பண்ணி மாட்டி இருந்துச்சுன்னா அப்ப அந்த பெண்ணை பிளேம் பண்ணுவோம். அது முதல் நாள் முதல் அவளுக்கு அப்பேற்பட்ட பொறுப்பு இருக்கிறது என்பதை அவளை அறிந்து அவளுக்கு மதிப்பு மாண்பு கொடுத்தோம்னா இந்த பிள்ளைங்க எனக்கு தாறுமாறா வாழ மாட்டாங்க. அதுதான் கிங்டம் கல்ச்சர் என்று சொல்லுகிறோம். God's kingdom's culture, kingdom culture of God. கடவுளுடைய அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வழிமுறை, நீதி, நேர்மை. என் வீடுனா இப்படித்தான், சிகரெட் குடிக்கக்கூடாது, என் வீடுனா தண்ணி அடிக்கக்கூடாது, என் வீடுனா விபச்சாரம் இருக்கக்கூடாது, என் வீடுனா வேலைக்காரங்க அத்தனை பேரும் சமம், என் வீடுனா எங்க மாமனார் மாமியார் மதிக்கப்படுவாங்க, என் வீடுனா விருந்தாளிக்கு அப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்போம், என் வீடுனா இறை வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம், என் வீடுனா கடவுளுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி, என் வீடுனா ஜெபமாலை சொல்லுவோம், என் வீடுனா ஜெபம் இருக்கும், இறை வார்த்தை வாசிப்போம் என்று சொல்லி அந்த கல்ச்சரை, கிங்டம் கல்ச்சரை வீட்டுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்றது அந்த பெண்ணானவள். அப்பேற்பட்ட பெண்ணை தான் டூம் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால நம்ம பிள்ளைங்கள தாறுமாறா போயிட்டு இருக்காங்க. அன்புக்குரிய கணவன்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிகளே, அப்பாக்களே, சித்தப்பாக்களே, பெரியப்பாக்களே, உங்க வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை நீங்க தியானித்து பாருங்கள். குடும்பம் அதை தியானித்து விடுதலை அடைந்தால் குடும்பம் அற்புதமாய் வளரும். சண்டை சச்சரவுக்கு வேலை கிடையாது. கடவுளுடைய ராஜ்யம் உங்க குடும்பத்தில் கட்டப்படும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எங்க அன்புக்குரிய ஆண் குலத்தின் பிரதிநிதிகளே, ஒரு அப்பாவா, ஒரு சகோதரனா, ஒரு கணவனா, ஒரு மாமனாரா, இன்னும் அநேக அந்தஸ்துகளை ஒரு குடும்பத்துல, ஒரு சமுதாயத்திலே வகுத்து கொண்டிருக்கக்கூடியவர். ஒரு கம்பெனி பாஸா நீங்க இருக்கலாம், ஒரு சக பணியாளராய் நீங்கள் இருக்கலாம், எத்தனையோ வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு பெண் குலத்தின் பிரதிநிதியாக நின்று இந்த நாள்ல கரம் குவித்து உங்களிடத்தை கேட்டுக்கொள்கிறேன். பெண்களை மதியுங்கள். பெண்களை ஒரு இச்சை பொருளாக, ஒரு கேவலமான ஒரு பிறவியாக, ஏதோ ஒன்னத்துக்கும் லாயக்கு இல்லாதவர்களாக, ஒரு அறிவிலியாக
இதோ பயன்படுத்தி தூக்கி எறிகிற ஒரு பொருளாய் நினைத்த காலங்கள் போதும். இது கடவுளுடைய சித்தம் அல்ல. நாம் பெண்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பெண்கள் தாங்களாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, படைத்தவரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஒரு பெண்ணை 7 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்றாங்க. நியூஸ்ல வாசிக்கிறோம் டெய்லி. அபார்ட்மெண்ட்ல, வேலை செய்யற இடத்துல, பச்சிளம் குழந்தைகள், ஆட்டோ டிரைவர்ஸ் என்று சொல்லி ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, வேலைக்கு போகும்போது, இல்ல வீட்டுல இருக்கும்போது, ஒரு கிழவியா இருந்தாலும் ஒரு வயதான பெண்மணியா இருந்தாலும் அவளை ஒரு பெண் என்று நினைத்து ஒரு இச்சைக்காய் பயன்படுத்தி தூக்கி எறிகிறீங்களே, அதற்கப்புறம் அந்த பெண் குழந்தையினுடைய வாழ்க்கை நிலை என்ன? அந்த பெண் குழந்தை எவ்வளவு ஒரு டிப்ரெஷன்ல, எவ்வளவு காயத்தோடு அந்த பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியும் அதுல பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடியது அந்த பெண் தான். ஏன் உனக்கு தனியா போன, எதுக்கு போன, எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போன, ஏன் நீ வேலைக்கு போலனா ஒண்ணு இல்லையா, நீ காலேஜ் போலனா ஒண்ணு இல்லையா என்று சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த நாளிலே உண்மையிலே காயப்பட்டு நிற்கிற பெண்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெறும் உடல் அளவில் மட்டும் இல்ல, இன்னும் அநேக விதமான வன்கொடுமைகளால் காயப்பட்டு இருக்கக்கூடிய டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்கிறோம், வீட்டுல வார்த்தையால் காயப்பட்டு இருக்கிற பெண்களுக்காக. படிச்சுட்டு ஆனா ஒண்ணுமே பண்ணல, பிள்ளைங்களாம் படிச்சுட்டாங்க, காலேஜுக்கு போறாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியாம இருக்கிற, கண் கலங்கி நிக்கிறாங்களே, டிப்ரெஷன்ல இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஒரு 40+ லேடிஸ் தயங்கி நிக்கிறாங்களே, நான் எனக்கு என்ன ரோல் தெரியல, ஒரு சமைக்கிறதா, ஒரு தூங்குறதா, இல்ல மற்றவர்களை தேவை பார்க்கறது மட்டும் தானே, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிற பெண்களுக்காக இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போகின்றோம். தயவு செய்து எல்லாருமே இணைந்து ஜெபிங்க. உலகம் முழுவதும் செக்ஸ் ஸ்லேவ்ஸ் என்று சொல்லி ஒரு கூட்ட பெண்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறாங்க. போரில் அவர்களை அடிமையாய் வைத்துக் கொண்டு பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். பெண் குழந்தைகளை, பச்சை குழந்தைகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் போர்னோகிராஃபியில். இந்த நாளிலே நாம ஜெபிப்போம். அப்படியாய் பாதிக்கப்பட்டோம், ஆனா வாழ முடியல, சாகவும் முடியல என்று சொல்லி இருக்கக்கூடிய பெண்கள், என்னோட வயோதிகத்துல கூட எனக்கு ஒரு மதிப்பில்லையே, என் கணவன் என்னை மதிக்க மாட்டேங்கிறாள, நான் கொடுக்கிற பணத்தை செலவழிக்க தானே நீ இருக்கிற, வேற என்ன என்று சொல்லி வார்த்தைகளால் வதைக்கிற ஆண்களால காயப்பட்டு நிற்கிற பெண்களுக்கு அன்னைக்கு நாளை ஜெபிப்போம். அன்புக்குரிய பெண்களை, காயப்பட்டது போதும். உங்களுடைய மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எழுந்து பிரகாசிக்க வேண்டிய நேரம் இது. கடவுளை நம்பி, படைத்தவரை நம்பி, இதோ நான் ஆற்றலோடு எழுந்து நிற்கிறேன் என்று படைத்தரோடு உறவு கொண்டு அவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் இருத்தி வாழ வேண்டிய பெண்கள், வாருங்கள் நாம ஜெபிப்போம். எல்லாருமா இணைந்து காயப்பட்ட பெண்களுக்காக, பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக, இருதயத்தில் ரணத்தோடு, வலியோடு, அழுகையோடு, கசிந்து கொண்டிருக்கிற ரத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்காக இதோ கடவுளின் வார்த்தையை எடுத்து கூறி நாம் பாடலோடு ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம். தயவு செய்து அனைவரும் இணைந்து ஜெபியுங்கள். இயேசுவே, ஒரு விசுவாச வல்லமை பெண்களுக்குள் கடந்து வரட்டும் சுவாமி. நான் அபியூஸ் பண்ணப்பட்டேன், நான் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டேன், எனக்குன்னு ஒண்ணு இல்ல, எனக்குன்னு ஒண்ணுமே இல்ல, வாழ்க்கையில நோக்கம் இல்ல என்று சொல்லி கதறிக்கொண்டு உள்ளத்தில் அழுது கொண்டு அந்த அழுகையை கூட வெளியே காட்ட முடியாம இருக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்குள் ஒரு மாற்றம் உண்டாவதாக, ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க, உன் படகு
இல்லாமல் அப்பா மனிதர்களுடைய தவறான வழிகாட்டுதலினாலே, மனிதர்களுடைய தவறான பயன்பாட்டினாலே, மனிதர்களுடைய தவறான வார்த்தையினாலே, நெகட்டிவான வார்த்தைகளை கேட்டு கேட்டு அப்பா நெகட்டிவ் ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் இந்த நாளில் எழும்புவார்களாக சுவாமி. தங்களுக்கு இழைக்கப்பட்ட தீமைகளை நினைத்து நினைத்து வருந்தினது போதும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கென வைத்துள்ள பர்பஸ, அந்த கோல், அந்த மகத்துவத்தை, மகிமையை கண்முன் கொண்டு எழுந்து ஜொலிக்கிற ஒரு பெண் குலமாய், பெண் குலத்தை இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்னை மரியாளை போல ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய கடவுளில் தங்கள் ஆற்றலை கண்டுபிடிப்பார்களாக. அப்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.